வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பதிவு சில தனி மனிதர்களுக்கு இருக்கும் சில வல்லமைகள் அல்லது திறமைகள், சக்திகள் என்று கூட சொல்லலாம். அது பற்றி பார்க்க எண்ணியதன் காரணம் என்னவெனில், அண்மையில் நடிகர் சிவகுமார் அவர்களது தந்தை பற்றிய ஒரு பதிவினை பார்த்தேன். அதில் இருந்த தகவல்கள் ஆச்சரியப்பட வைத்தன. அதன் காரணமாக இன்று உலகிலே பலர் தங்களது சக்தியை வைத்து, தங்களது திறமைகளை அல்லது வல்லமைகளை வைத்து ஏகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இன்று எனது எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எண்ணினேன். சிவகுமார் அவர்கள் தனது தந்தையை பற்றி கூறும் விடயம் என்னவெனில், அவர் தாயின் வயிற்றிலே இருந்த காலத்திலேயே சிவகுமார் பிறந்து ஒரு வருட காலம் வரை மட்டும்தான் தனது வாழ்க்கை இந்த மண்ணில் இருக்கும் என்று சொல்லி சிவகுமாரின் தாயிடம் சொல்லியிருந்தாராம். அதன்படி அவர் பிறந்த பின்பு மகனை அன்பாக தூக்கி ஆசையாக கொஞ்சம் பொழுது கூட என்னை கொண்டு போக வந்த மகனே என்று சொல்லித்தான் கொஞ்சுவாராம். அப்படிப்பட்ட அந்த தந்தைக்கு இருந்த வேறு சில சிறப்பான வல்லமை என்னவெனில், அவரது அந்த திறமை காரணமாக பலர் அவரை தேடி வருவார்கள். தங்களது குடும்பங்களிலே நடக்கின்ற சில விடயங்கள் பற்றி அவர் சொல்லும் வழிகளை கேட்டு தங்களது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு, சிலர் தங்கள் குடும்பங்களில் இருந்து தொலைந்து போன சில பொருட்கள் பற்றி கேட்டு வருவார்களாம். அது பற்றி அவர் சொல்லுவாராம். யார் திருடினார்கள் அல்லது யார் எடுத்தார்கள், அது திரும்ப கிடைக்குமா இல்லையா என்று சொல்லி சொல்லுவாராம். சிலர் நடந்த ஒரு விபத்து பற்றி அவரிடம் பேசி மன ஆறுதலுக்காக அந்த விபத்தை எவ்வாறு தாங்கள் கையாள வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது, வந்தவர்கள் அந்த விபத்து பற்றி கூறும் முன்னரே அந்த விபத்து பற்றி சொல்லி அந்த வாகனத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று கூட கணித்து சொல்லுவாராம். அப்படியான திறமை அவருக்கு இருந்தது. அதையும் விட முக்கியமாக, அவர் வாழ்ந்த அந்த கிராமத்தில் சில இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் இல்லாமல் கிணறு தோண்டுவதே மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருந்ததாம். அது அந்த இடத்திலே பல கற்பாறைகள் நிறைந்த பூமியாக இருந்தும் இவர் அங்கு சென்று அந்த இடத்தில் நடந்து வேறு சில கணிப்புகள் செய்து, இந்த இடத்தில் கிணறு கிண்டினால் நீரூற்றி இருக்கும் என்று சொல்லி சொல்லுவாராம். கிண்டிய பொழுது பல இடங்களில் அப்படி நீரூற்று இருந்து அந்த கிணறுகள் அந்த இடங்களில் கட்டப்பட்டன என்று சொல்லி தெரிய வந்திருக்கின்றது. அதுதான் அந்த பதிவிலே இருந்தது. அப்படியான திறமைகள் கொண்ட சிவகுமார் அவரது தந்தையார் அவர்கள் ஒரு வருட காலம்தான் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர் ஒரு உதாரணம். அதுபோன்றுதான் எங்களுக்கு தெரியும் பலர் இன்று சுவாமிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இயற்கை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சக்தி மனிதர்கள் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. உதாரணமாக, எங்களுக்கு வாழ்க்கையிலே மனத்திடம் என்பது முக்கியமான ஒரு விடயம். அந்த மனத்திடத்தை பலர் இயற்கையாக பெற்று விடுகின்றார்கள். என் போன்ற பலர் அந்த மனத்திடம் இல்லாத காரணத்தினால்தான் எனக்கு ஒரு நம்பிக்கை தருவதற்கு, மனத்திடத்தை வளர்த்து கொள்வதற்கு இறை நம்பிக்கை எனக்கு உதவியாக இருக்கின்றது. என் போன்று பலர் அந்த இறை நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த இறை நம்பிக்கை வாழ்க்கையை சுமூகமாக கொண்டு செல்வதற்கு உதவுகின்றது. அதே வேளையிலே இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்று சொல்லி பலர் தர்க்கப்படுகின்றார்கள். காரணம் என்னவெனில், இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்பதை நாங்கள் யாருக்கும் நிரூபிக்க முடியாது. ஏனெனில் இறை சக்தியை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்கு இருப்பதல்ல அந்த இறை சக்தி. ஆனால் இந்த மத நம்பிக்கையை விட இறை நம்பிக்கையை வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக எல்லா மனிதர்களையும் அவர்களது மனங்களை புண்படுத்தாமல் வாழ்க்கையை
இன்பமாக அமைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது இந்த இறை நம்பிக்கை என்பதை தயவு செய்து நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நாங்கள் எல்லோரும் சுயமாக சிந்தித்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அப்படி வாழும் பட்சத்தில் தான் நாங்கள் சரியான மனிதர்கள், எங்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த ஆறு அறிவினை சிறப்பாக பாவிக்கின்றோம் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த மத நம்பிக்கைகளை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்தவ மதத்தை பற்றி பார்ப்போமாக இருந்தால், யோசப் இடமருகு என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு கிறிஸ்து மீது நம்பிக்கை இருந்தது. ஏனெனில் அவரது பரம்பரை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருந்தது. ஆனாலும் அவர் ஒரு சுயமாக சிந்திக்கும் வல்லமை கொண்டிருந்த காரணத்தினால் மற்றவர்கள் சொல்படி கேட்டு நடக்காமல் தான் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அந்த இயேசுபிரான் மீது அவர் பற்றிய பதிவுகளை எல்லாம் வாசித்து தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வாசிக்க முற்பட்ட பொழுதுதான் அவருக்கு கிடைத்த பல புதிய தகவல்கள் இயேசு என்பவர் இறைவன் அல்ல என்று சொல்லி ஒரு நம்பிக்கையினம் ஏற்பட்டதும், அவர் இயேசு பிறந்த இடத்துக்கு சென்று தகவல்களை சேகரித்த பொழுது இதை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், நம்ப வைத்து அதன் மூலம் வருமானம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அவருக்கு தெரிய வந்ததும், அது பற்றி அவர் எழுத தொடங்கியதும் அவரை கிறிஸ்தவ மதத்திலிருந்து அப்புறப்படுத்தி நீக்கிவிட்டார்கள். ஏனெனில் அது பலரது நம்பிக்கையை கெடுக்கின்றது என்பதை விடவும் முக்கியமாக பலர் அதனால் பிரயோசனம் அளித்துக் கொண்டிருப்பவர்களின் வருமானத்தை அவர்கள் இழந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் முக்கிய காரணம். இஸ்லாமிய மதத்தில் இருந்த அந்த கோட்பாடுகள் பற்றி புதிதாக ஆதாய வெளிக்கிட்ட சல்மான் ரஷ்டி என்பவர் தனது பதிவிலே அது பற்றி அதற்கு எதிரான இஸ்லாமிய மத தத்துவங்கள் கோட்பாடுகளுக்கு எதிராக எழுத புறப்பட்டதன் காரணமாக அவர் மீது அவரது தலையை துண்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஈரானிலிருந்து மத பெரியவர் அறிவித்திருந்தார். இப்படியான கொலைகளுக்கு காரணமாக கூட இருக்க முன்வருகின்றார்கள், ஏனெனில் அவர்களது வருமானத்துக்கு கேடு என்ற வகையில். அதுபோல்தான் இந்த இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்று சொல்லி மனிதர்கள் மத்தியிலே முக்கியமாக தமிழகத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். திராவிட சித்தாந்தங்களை வளர்த்தெடுத்த ஈவேரா பெரியார் அவர்களும் அவர் வளர்த்த அந்த கழகங்களும் இன்று கண்மூடித்தனமான வகையிலே அரசியல் செய்து பணத்தை சுருட்டி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு இருக்கும் சில சிறப்பு சக்திகளை, உதாரணமாக நடிகர் சிவகுமார் அவர்களது தந்தையை போன்று இருக்கும் பலர் என்று தங்களை இயன்ற வரையிலே ஒரு சுவாமிகளாக மற்றவர்கள் எல்லோரும் தங்களை நம்பி வந்து வணங்க வைக்க வேண்டும், அவர்கள் கொடுக்கின்ற அந்த அவர்கள் மூலம் வரக்கூடிய வருமானங்களை பெற்று கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நாங்கள் உண்மையிலேயே மண்டை கழுவப்பட்டு மூளை சலவை செய்யப்பட்டு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது சுயமாக சிந்தித்து நாங்கள் இறை சக்தியை எங்களுக்கு தேவைப்படும் பட்சத்திலே இறை சக்தியை எங்களுக்கு ஆதாரமாக கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதுதான் நாங்கள் ஆறு அறிவுள்ள மனிதர்கள் என்பதற்கு உதாரணம் என்பதை உங்கள் மனங்களிலே பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் பரம்ஜியின் இந்த பதிவுகளின் நோக்கம். அந்த வகையிலே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நல்ல மனிதர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இயன்ற வரையிலே மற்றவர்களுக்கு அவர்களது நம்பிக்கைகளை கெடுக்காத வகையிலே நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை நேரமும் எனது பதிவுகளை அமைதியாக கேட்டதமைக்கு நன்றியை கூறி, இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.